நண்பர்களுக்கு வணக்கங்க. சரவணன் சாமியப்பன் யூடியூப் சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுது நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் சரி நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் இயற்கை விவசாயம் சார்ந்த பதிவுகளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தென்னையில் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இந்த வாடல் நோய்ங்க. தஞ்சாவூர் வாடல் நோய், கேரளா வாடல் நோயின்னு சொல்கிறாங்க. வெள்ளை ஈ, ரூல் கூசி, கள்ளிப்பூச்சி இது மாதிரி தாக்கத்தினால அந்த மரம் அப்படியே ஃபஸ்ட் அறிகுறி இந்த மட்டை பூரா மஞ்சள் கலரில் பழுப்பாகுங்க. பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் அப்படியே பழுப்பாகும். அப்படியே ஒவ்வொரு மட்டையாக மேலே போய் மரம் அவுட் ஆகிடுங்க. இதுதான் நடந்துகிட்ருக்குது எல்லா பகுதியிலையுமேங்க. இதில் பார்த்திங்கன்னா கள்ளிப்பூச்சி இருக்குங்க. அதான் அந்த அடி மட்டையில் பூரா எல்லாம் அப்படியே ஒட்டி இருக்குங்க. இதுதாங்க இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது. அதே மாதிரி இந்த சருகு நோய் எந்த அளவுக்கு மரம் சருகாதுங்கிறதையும் காமிப்போங்க. இது மாதிரி அடிமட்டை பூரா அப்படியே சருகாயிருங்க. அப்படியே காஞ்சு அப்படியே மரம் பூரா காப்பு திறன் குறைஞ்சிருங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த மரத்துலாம் ஒன்றுமே இல்லை. அப்படி பார்த்திங்கன்னாவே தெரியும். இதுக்காகத்தான் நம்ம ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தே நம்ம இதுக்கு ஒரு இயற்கை இடுபொருள் நம்ம தயாரிச்சுங்க. அதை விவசாயிகளுக்கு கொடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.25 வருஷத்து மரங்க அவருது. அது வாடல் அப்படியே மரமே முடிஞ்சு போகிற கண்டிஷனில் இருந்தது. அதை நிவர்த்தி பண்ணி இன்றைக்கி அந்த மரம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குதுங்கிறது அதை நம்ம காமிப்போங்க. அந்த ஒரு வருஷத்த மரத்தையும் நீங்கள் பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம். அந்த தாக்குதலுக்கு உண்டான அந்த வாடலுக்கு உண்டான மரம் இன்றைக்கி என்ன கண்டிஷனில் எந்த அளவுக்கு காப்புத்திறனோடு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் காமிக்கலாம். அந்த தோட்ட உரிமையாளர் அதை வீடியோ எடுத்து நமக்கு அனுப்பிச்சிருக்காருங்க. அதை நம்ம உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் லைவாக பார்க்கலாங்க. அதனால் எல்லா விவசாயிகளும் இதை பயன்படுத்திக்கிங்க, பயனடைங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லா விவசாயிகளுக்கும் எல்லா குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. இந்த மரம் தான் அந்த நோய் தாக்கின மரம்ங்குது. ரொம்ப இதாக இருந்ததுங்க. அந்த லிக்விட் பயன்படுத்துலேருந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி அடித்து நாங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலேருந்து மரம் ரொம்ப தெளிவாகிடுச்சுங்க. இப்போவும் அந்த லிக்விட் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோமுங்க. மரம் நல்லா இருக்குதுங்க. நல்லா காப்பு ஏறிக்கிட்டு இருக்குதுங்க. நல்லா பாலை விடுது. தப்பு இல்லைங்க. அந்தளவுக்கு ரொம்ப இதாக போன மரம் இன்றைக்கி ரொம்ப தெளிவாகிடுச்சுங்க. இந்த மரம் ஒன்று, இந்த மரம் ஒன்றுங்க. இந்த 2 மரம் தான் ரொம்ப இதானது. இன்றைக்கி தெளிவாக இருக்குதுங்க. இன்றைக்கி 2 மரமும் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதையே தான் நாங்கள் அந்த லிக்விடாக தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இயற்கையாக தெளிவாக இருக்குதுங்க. பயன்படுத்தலாங்க, தப்பு இல்லைங்களா? அந்த லிக்விடும் ஒரு கலக்கி வச்சுருக்கிறதெல்லாம் நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோங்க. அதையும் பாருங்கள். தெளிவாக இருக்குங்க. ஒன்றும் யோசிக்க வேண்டியது இல்லைங்க. தாராளமாக செய்யலாங்க. இதான் அந்த லிக்விடு கலந்து வச்சுருக்குதுங்க. இது மரத்துக்கு அடிக்கிறது, ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படியே தண்ணி எடுத்துவிட்டு இதுலேயே ஒவ்வொரு லிட்டர் மரத்துக்கு ஊற்றி விட்லாங்க. தீர 2லேயும் கலக்கி வச்சுருங்க கம்பல்சரி.
ஆ